ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, வீட்டில் பணத்தை சேர விடாமல் தடுக்கும் தரித்திரம் நிறைந்த பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய உழைப்போம், ரொம்ப கஷ்டப்படுவோம், நான் அப்போ சம்பாதிக்கிறேன், ஆனால் எங்களுக்கு பணமே சேர மாட்டேது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே நம்ம வீட்டு சமையல் அறை தான். நம்ம வீட்டு சமையல் அறை எப்பவுமே சுத்தமாக இருக்கும். பழைய சமைச்ச பொருட்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது ரொம்ப ஸ்மெல்லோட கெட்ட வாடையோட இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உடனே தூக்கி போட்டுருங்க. அதுமாரி நம்ம அடுப்பும் பிசு பிசுன்னு எண்ணெய் கரையோடைய அழுப்போட இருக்கக்கூடாது. அடுப்பையும் நம்ம ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். நம்ம பூஜை ரூம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நம்ம சமையல் ரூமும் பார்க்க மங்களகரமாக அழகாக இருக்கணும். அப்போ தான் அங்கே மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. அடுத்த விஷயம் நம்ம வீட்டில் அங்கங்கே அழுக்கு துணியெல்லாம் போட்டு வச்சுருப்போம். கட்டில் மேலே, செல்ஃபில், கொடியில் அங்கே எங்கே நம்ம அழுக்கு துணியெல்லாம் போட்டு வச்சுருப்போம். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வாஷ் பண்ணிவிடுங்க. துணியை எங்கே பார்த்தாலுமே போடாமல் ஒரே ஒரு அழுக்கு கொடையில் போட்டு வச்சுருங்க. இதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸை தான் கொடுக்கும். இந்தமாரி அழுக்கு துணி இருக்குது. அங்கங்கே அழுக்கு துணிகள்லாம் இருந்தால் நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் அழுக்கு துணியாவோ இல்லை கிழிஞ்ச துணியெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒட்டடை அதிகமாக இருக்கும். ஒட்டடை அடிக்காமல் இருக்காதீங்க. மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணிடுங்க. அது எந்த இடமா இருந்தாலும் சரிதான், ஒட்டடை இருக்காமல் பார்த்துக்கோங்க. ஃபோட்டோஸ், செல்ஃபு எல்லாமே ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப் தரும். ஒட்டடை இருந்ததுன்னா நம்மளுக்கு ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாகவும் நிறைய கெடுதல் கொடுக்கும். டஸ்ட் அலர்ஜி குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, உங்களுக்குலாம் நிறைய உடம்புக்கு முடியாமல் ஆகலாம். அடுத்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு வாசலில் எங்கேயாவது நம்ம போயிட்டு வருவோம், ரொம்ப டயர்டாக இருக்கணும், செப்பல், ஷூ எல்லாமே முன்னாடி கைட்டி விட்டுட்டு வந்துடுவோம். அந்தமாரி பண்ணாமல் க்ளீனாக அழகாக நீட்டாக வைங்க. எப்பயுமே நம்ம வாசல் அழகாகவும் மங்களகரமாகவும் இருந்ததுன்னா அங்கே ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸ்லிப்பர் மற்றவங்க ஸ்லிப்பரை நம்ம யாரும் போடக்கூடாது. நம்மளுடைய ஸ்லிப்பர்ஸும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ரொம்ப டயர்டாக இருக்குது, எங்களால் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். வீட்டை பார்க்கவும் ரொம்ப அழகாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பெருக்கக்கூடிய தொடப்பம். சில பேர் வீட்டில் இந்த தொடப்பம் தேய ரொம்ப தேஞ்சு போயிருக்கும், அதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அந்தமாரி தேஞ்சு போன தொடப்பத்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. தொடப்பம் வெறும் பொருள் மட்டும் கிடையாது, அது நம்ம மகாலட்சுமி வாசம் செய்கிற பொருட்கள்ல அதுவும் ஒன்று. அந்த தொடப்பத்தை நம்ம தட்டுறது, தூக்கி போடுறது, தொப்புன்னு சில பேர் தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரிலாம் போடாமல் அதுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னா, கிளாக்கு. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கடிகாரம் இருக்கும். சில பேர் 2, 3 வச்சுருப்போம், கிச்சனில், ஹாலில், ரூம்லன்னு. அந்த மாதிரி எத்தனை கடிகாரம் இருந்தாலும் சரிதான், எந்த கிளாக்குமே ஓடாமல் இருக்கக்கூடாது. அதாவது பேட்டரி இல்லாமல் நின்று போய் இருக்கக்கூடாது. அது நம்மளுக்கு ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸை கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கடிகாரமும் ஓடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எப்பவுமே உடஞ்சி போன பொருட்களை வச்சுருக்கவே கூடாது. இந்த பொருள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அழகாக இருக்குது, இது எனக்கு ஒருத்தவங்க கிஃப்டாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சதை வச்சுருப்போம். அந்தமாரி பண்ண வேண்டாம். நம்ம முக்கியமாக கண்ணாடி பொருட்கள் உடஞ்சதை வச்சுருக்கவே கூடாது. உடனே டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அடுத்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எப்பவுமே அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கவே கூடாது. முக்கியமாக பெண்கள் அழவே கூடாது. ஒரு வீட்டில் அழுதுகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அங்கே எதிர்மறை ஆற்றல் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அழுகிறத நிறுத்திட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிச்சிங்கனாலே ரொம்ப நல்லது. அது குழந்தைங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். குழந்தைங்களை அழ வைக்காதீங்க. பெண்களும் அழக்கூடாது. குழந்தைங்க எவ்வளோத்துக்கு எவ்வளோ சிரிக்கிறாங்களோ அந்த வீட்டில் மகிழ்ச்சியும் பாசிட்டிவ் வைப்ஸும் நிறைய கிடைக்கும். எந்த வீட்டில் தான் சண்டை இல்லாமல் இருக்குது? எல்லாத்துக்கும் சண்டை பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதுக்காக நம்ம அழுதுகிட்டே இருந்தாக்கா எல்லாமே சரியாயிடுமா? சரியாகாது. முடிஞ்ச அளவுக்கு அழுகிறத நிறுத்திட்டு அடுத்த பண்ண போகிறத நம்ம யோசிப்போம். அடுத்த விஷயம் வீட்டில் நம்ம நகை வெட்டக்கூடாது. வீட்டுக்குள்ளே நகை வெட்டாதீங்க. இது இப்போ இல்லை, காலங்காலமாக நம்ம பெரியவங்க நம்மளுக்கு சொல்லித்தர ஒரு விஷயம்தான் இந்த விஷயம். வீட்டில் நகை வெட்டினா அது குழந்தைகள்லாம் இருப்பாங்க, அவங்க வாயில் எடுத்து வச்சுருவாங்க. இந்தமாரி இருக்குது. ஆன்மீக ரீதியாகவும் நம்மளுக்கு அது ரொம்ப நல்லது, வீட்டுக்குள்ளே நகை வெட்டாமல் இருந்தீங்கன்னா. அதனால் அதை தவிர்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை ரூம் அடிக்கடி துடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால சில பேர் வருஷக்கணக்காக துடைக்காமல் அப்படியே ஒட்டடை பிடிச்சி அழுக்கு பிடிச்சி இருக்கும். ஃபோட்டோஸ், அந்த சாமி ஃபோட்டோஸ்லாம் அழுக்காக இருக்கும். அதுமாரி பண்ணாதீங்க. மாதத்துக்கு ஒரு தடவைனாச்சும் நல்லா பூஜை ரூமை தொடச்சி சுத்தமாக வச்சுருங்க.
பூஜை ரூம்ல இருக்கிற காஞ்சி போன பூ, பழைய எண்ணெய், அந்த பச்சை பச்சைன்னு இருக்கும் விளக்கெல்லாம், அதெல்லாம் இருக்காம நல்லா கிளீன் பண்ணி அழகா எப்பவுமே வாசமா நம்ம பூஜை ரூம் வாசனையோட மங்களகரமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் தண்ணி ரொம்ப சிக்கனமாக யூஸ் பண்ணணும். தண்ணியை அனாவசியமாக நம்ம செலவு பண்ணக்கூடாது. ஏன்னா தண்ணீரில் மகாலட்சுமி நிறைந்து வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம தண்ணியை எப்பவுமே சிக்கனமாக இருக்கணும். வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாதீங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பாத்ரூம் கழிவறை எப்பவுமே சுத்தமாக இருக்கணும். அதை உப்பு கரையோட, அழுக்கோட, பாசி பிடிச்சி போய் அந்த மாதிரி வச்சுருக்க கூடாது. எப்பவுமே அந்த இடம் நம்ம சுத்தமாகவும் அந்த இடமும் நல்ல வாசனையாகவும் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலர் அடுத்தவங்கள பற்றியே பேசிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் அப்படி இருக்கு, இவங்க வீட்டில் அப்படி இருக்கு, அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க. அந்த மாதிரி அடுத்தவங்கள பற்றி பேசாம, யாரை பற்றியும் நம்ம குறை சொல்லாம, போட்டி பொறாமை இல்லாம, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எப்படி லைஃப்ல முன்னேறலாம் அப்படின்னு யோசிச்சு நம்ம குடும்பத்தை பார்த்தாலே போதும். வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி போட்டு எப்படி கிளீன் பண்ணணுமோ அதே மாதிரி உங்க மனசுல இருக்கிற குப்பைகளையும் தூக்கி போட்டு, யாராவது உங்களை பத்தி ஏதாவது சொல்லிட்டா, கஷ்டப்படுத்திட்டா அதெல்லாம் கண்டுக்காம, யார் மேலேயும் கோவம் போட்டி போறாம, இப்படி எதுவுமே இல்லாம தூக்கி போட்டு உங்களுடைய வேலைகளை நீங்க பாருங்க. வேற நல்ல விஷயத்துல உங்க கவனத்தை செலுத்துங்க. கண்டிப்பா உங்க வீட்லயும் சரி, உங்க உங்க மனசுலயும் சரி, உங்ககிட்ட ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். கேட்பீங்க, நாங்க இது எல்லாமே ஃபாலோ பண்றோம், நாங்க ரொம்ப உழைக்கிறோம், கடின உழைப்பு போடுறோம், ஆனா எங்ககிட்ட பணம் சேர மாட்டேங்குது, ரொம்ப மன கஷ்டம், பண கஷ்டத்தோட தான் இருக்கும் அப்படின்னாக்கா, கண்டிப்பா அது நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபமாக தான் இருக்கும். அப்படி சாபம் இருந்தா இந்த மாதிரி கர்ப்பிணி இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம வீட்டுல. அப்படி இருக்கிறவங்க, நான் இப்போ ஒரு வழிபாடு சொல்றேன், அதை பண்ணுங்க. மாதந்தோறும் வரக்கூடிய பஞ்சமி திதியில மாலை 6 மணிக்கு இல்ல காலை 6 மணிக்கு, சூரிய உதயத்துக்கு முன்னாடி அல்லது சூரிய உதயத்துக்கு பின்னாடி, பஞ்சமி தேவி அப்படின்ற தெய்வத்தை 5 விளக்கு ஏற்றி நம்ம வீட்டு பூஜை அறையில வழிபட்டாலே போதும். பஞ்சமி தேவியை வேண்டி இதை நீங்க செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அப்படி முடியாதவங்க 5 தொடப்பம் வாங்கி கோயில்ல தானமா கொடுங்க. இப்படி பண்ணினீங்கன்னா தரித்திரம் நீங்கி நம்ம வீட்டுல மகாலட்சுமி குடிக்கொண்டு இருக்கக்கூடிய மங்களகரமான வீடாக மாற்றலாம். இதெல்லாம் நான் ஆன்மீக ரீதியா படிச்ச ஒரு விஷயங்கள் தான். அப்புறம் ஆன்மீக சொற்பொழிவுல தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயங்கள்ல தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னா ரொம்ப நல்லது. ஃபாலோ பண்ணாதவங்க நீங்கள் செய்ய போகிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையே பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். வீடியோ உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை பார்க்கலாம். பாய்.